மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் அற்புதமான நூலை இயற்றியுள்ளார். தனது ஆத்ம அனுபவங்களை மிகவும் தெளிவாக திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு அற்புதமான யோக நூலை மாணிக்க வாசகர் திருவாசகத்தின் மூலம் தான் பெற்ற யோக அனுபவங்கள் முழுவதையும் சிவபுராணம், திருவண்டப்பகுதி, போற்றி திருவகள், கீர்த்தி திருவகள் என்ற நான்கிலும் மிக விளக்குவது சைவ நெறி யோக நெறியே. மனிதன் சிற்றொளி, இறைவன் பேரொளி. உன் பார்வையை புருவ மத்தியில் நிறுத்திப்பார். எப்போது உனக்கு அங்கு பேரொளி தெரிகிறதோ அப்போது நீ இறைவனாகி விடுகிறாய் என்று மாணிக்கவாசகப் பெருமாள் மிக சுலபமாக மாபெரும் இரகசியங்கள் பலவற்றை திருவாசகத்தில் கூறியுள்ளார். திருவாசகத்தில் திருப்பெருந்துறையே சகசராதலம் என்றும், தில்லையை இருதய சக்கரமாகிய அநாத சக்கரம் என்றும், ஆரூர் அதாவது திருவாரூரை மூலாதார சக்கரம் என்றும், உத்தரகோச மங்கையை இடதுகண் என்றும், ஏகம்பம் என்பதை வீண் தண்டம் அதாவது முதுகு தண்டுக்கு ஒப்பிடுகிறார். பனையூர் என்பதை சுழுமுனை என்கிறார். சுழுமுனை அதாவது திருக்கழுக்குன்றத்தை பிரணவ சிகரம் என்கிறார். நெற்றி நடுவின் நீல ஒளியை குற்றாலம் என குறிப்பிடுகிறார். அதாவது நித்தியம் அனித்தியம் என்பவைகளின் தன்மை அறிந்து அஞ்ஞானத்தால் வரும் தொடர்பான இருள் மண்டலத்தை அதாவது மனோமய கோஷத்தை விட்டு ஒளிமண்டலமான விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி ஒளியான சிவத்தை உணருங்கள். அதனால் உண்டாகும் ஞான முழக்கமான பிரணவ ஒளியாகிய ஓவும் ஒளியில் மனதை நிறுத்துங்கள். அகரக்கலையில் ஆரோகணித்து சிரசின் மேல் மதிமண்டல ஒளியை பெருக்கி அதை நன்றாய் நினைத்து வரவும். மனதை அங்கேயே நிறுத்துங்கள். ஆத்மாவின் விஞ்ஞான மண்டல ஒளியை தேகத்துக்கு பாதுகாப்பாக அணியுமாறு முயலுங்கள். இதனால் நாம் பரவொளியில் மாய இருள் பற்றாதவாறு நிற்போம் என்று திருப்படை எழுச்சியில் மாணிக்க வாசகர் கூறுகிறார். பிரணவ ஒளியை கீழிருந்து சுழுமுனை வழியாக சிரசுக்கு கொண்டு செல்லுதலே சிந்தித்தல் ஆகும். சிரசின் மேல் நிராயாகாயத்தில் தியானம் நிலை பெறுதலே தெளிதலாகும். இதன் பலனே நிட்டை கூடுதல் ஆகிறது. எண்ணத்தால் பந்தங்களை எண்ணுவதை விட்டுவிட்டு மேலான ஆத்மவெளியில் மனம் புதையுண்டு நிற்பதையே ஞான யோகம் என்று மாணிக்கவாசக பெருமாள் கூறியுள்ளார். ஓரியூரின் உகந்தினி அருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும் என்று திருவாசகத்தில் கீர்த்தி திருவகளில் ஒரு பதிகம் போட்டுள்ளார். அதாவது ஓரியூர் கிளைநறி வாசம் செய்யும் ஊர், அதாவது மூலாதார சக்கரத்திற்குமே துவஸ்தானம் வரை கரிமய வாயு நிலைத்துள்ளது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு. மூலாதாரமாகிய பூமி தத்துவத்துக்கு அடிப்படையான பெரிய பாலகன் என்ற கணபதியை குழந்தையாக தன்னுள் கொண்டுள்ளது. சகல மந்திரங்களும் சொல்லின் ஓசையாகிய மூலாதாரத்தில் இருந்து உதான வாயுவால், உதான வாயு தொண்டைக்குழி பக்கத்தில் இருக்குது, உதான வாயுவால் மேல் நோக்கி தொண்டைக்கு வரைக்கும் வந்து தொண்டையில் வெளியாகி சப்தம் வெளிப்படுகிறது. மூலாதாரத்தில் இருந்து தொண்டை வரையில் உள்ள சகல மந்திரங்களும் ஏதோ செயல்பட உதவுவது பிரணவ சொரூபத்தின் கணபதியே ஆவார். இவரே தூள பிரணவத்தில் தொண்டையிலிருந்து வெளிப்படுபவர். சூக்கும பிரணவம் என்ற விந்துநாதங்களை அறிந்தவர்களுக்கு சூக்கும வாக்காக சிரசில் வெளிப்படுபவர் கணபதிநாதராக விளங்குபவர். பூமி தத்துவம் வரை அவரது தும்பிக்கை பரப்புவது ஒரு சங்கேத குறியாகும். பூமி தத்துவமான சுவதிஸ்தானத்துக்கும் மூளைக்கும் இருவழி தொடர்பு உண்டு. ஒன்று உணர்ச்சி வழி, மற்றொன்று அறிவின் வழி. அதாவது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்றும் செரிப்ரல் ஸ்பைனல் சிஸ்டம் என்றும் கூறுவர். சாதாரண மனிதனுக்கு காமம் உணர்ச்சி வழியில் இயங்குவது, அதனிடம் அபானவாயு விளங்கும் இடமேயாகும். உணர்ச்சியே தான் ஆகாயக்கூற்றில் ஒரு பெண்ணை கண்டதும் காமநிலையில் உள்ள நரம்பு தொகுதிகளை செயலுக்கு தயார்படுத்துகிறது. இது பொருளிடம் ஊழாமல் மெற்ற சுகமே.
வாசனையாக இருந்து மேலும் மேலும் அதை விரும்பி அடைவதில் இன்பத்தை காண்பது சிவத்தின் மேல் காதல் கொண்டவனுக்கு உணர்ச்சி நரம்புகளின் தாக்குதல் இன்றி அந்த காமம் சுவதிஸ்தான சக்கரத்தின் வெளிமுக காரியத்தை மாற்றி உள்முகமாக திருப்பி மூலாதாரம் சென்று சிரசையடையும். இதுவே முன் சொன்ன செரிபிரேடு ஸ்பைனல் ஆகும். இதனால்தான் பிரணவம் எல்லா மந்திரங்களுக்கும் அரசனாகும். ஞானிக்கும் உள்ள சிவக்காதலும் காமனுக்கும் உள்ள காமமும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டுதான் இரண்டு விதமாக செயல்படுகிறது. நன்றி, வணக்கம்.